5 நிமிடம் மட்டும். ஆம், இந்த 5 நிமிடம் உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றக்கூடும். ஸ்க்ரோல் பண்ணாதே, விட்டு போகாதே. நீ இப்போ கேட்கப் போகும் வார்த்தை சாதாரணம் அல்ல. நீ பல நாட்களாக காத்திருக்கிறாய், எப்போ மாற்றம் வரும் என்று. நேரம் போகுது, ஆனால் பதில் வரலேன்னு நினைக்கிறாய். ஆனால் இன்று நான் உனக்கு சொல்ல வருவது இதுதான். நான் தாமதிக்கவில்லை. நீ பார்ப்பது தாமதம் போல இருக்கும், ஆனால் நான் செய்கிற வேலை உன் கண்களுக்கு தெரியாமல் நடக்கிறது. நீ கேட்ட ஜெபம் காற்றில் கரைந்து விடவில்லை. நீ அழுத இரவுகள் மறக்கப்படவில்லை. நீ மூடப்பட்ட கதவுகளை பார்த்தாய், ஆனால் நான் சரியான கதவை சரியான நேரத்தில் திறக்க திட்டமிட்டிருக்கிறேன். உன் நேரம் மனித நேரம், ஆனால் என் நேரம் முழுமையான நேரம். நீ சீக்கிரம் கிடக்க வேண்டும் என்று விரும்பினாய், ஆனால் நான் தயாராக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் நான் காத்திருக்க வைத்தேன், தண்டிக்க அல்ல, தயாராக்க. உன் உள்ளம் உடைந்தது, ஆனால் உன் நம்பிக்கை இன்னும் உயிரோடு இருக்கிறது. அது போதும். இந்த 5 நிமிடம் உன் மனதை திருப்ப வந்தது. நீ விட்டுவிட்ட நினைத்த இந்த எல்லையில் நான் இன்னும் உன்னுடனே இருக்கிறேன். நான் தாமதிக்கவில்லை. நான் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ சோர்ந்து போகிறாய். வெளியில் சிரிப்பு இருக்கலாம், ஆனால் உள்ளே போராட்டம் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீ ஸ்ட்ராங்காக இருக்க நினைக்கிறாய், ஆனால் இரவு வந்தால் உன் மனம் சிதறுகிறது. ஏன் இது மட்டும் என் வாழ்க்கையில் என்று நீ கேட்கிறாய். முயற்சி செய்தாய், மீண்டும் முயற்சி செய்தாய், ஆனால் பலன் தெரியவில்லை. மக்கள் சொன்னார்கள், நம்பிக்கை வை. ஆனால் காத்திருப்பு எவ்வளோ கஷ்டம் என்று அவர்களுக்கு தெரியாது. நீ சும்மா போராடவில்லை, அமைதியாக உடைந்து போகிறாய். ஆனால் கேள், போராட்டம் இருக்கிறது என்றால் வாழ்க்கை முடிந்தது என்பதல்ல. போராட்டம் இருக்கிறது என்றால் ஒரு மாற்றம் உருவாகி கொண்டிருக்கிறது. மண்ணுக்குள் புதைக்கப்படும் விதை இருளில்தான் இருக்கும், ஆனால் அது இறக்கவில்லை, அது வேரூன்றுகிறது. உன் வாழ்க்கையும் அப்படிதான். இப்போ இருள் இருக்கலாம், ஆனால் உன் வேர் வலுப்படுகிறது. நீ இப்போது பார்க்காத பலன் உன்னை உயர்த்தப் போகிறது. இந்த போராட்டம் உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை நிலையாக நிற்க கற்றுக் கொடுக்க வந்தது. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சொல்ல போகிறாய், அந்த காலம் தான் என்னை மாற்றியது. இன்று கஷ்டம், நாளை சாட்சி. நீ இன்னும் நிற்கிறாய் என்றால் நீ தோற்கவில்லை. இந்த போராட்டம் தற்காலிகம், உன் உழைப்பு நிரந்தரம். விட்டு விடாதே. நீ நினைப்பதை விட நீ பலவானாவாய். நீ உணர்வதை விட நான் உன் அருகில் இருக்கிறேன். நீ களைப்பாய் இருக்கிறாய். உடல் களைப்பு இல்லை, மனக்களைப்பு. எத்தனை பேரிடம் ஸ்ட்ராங்காக நடிக்கலாம், நான் ஃபைன்தான் என்று சொல்ல சொல்ல உன் உள்ளம் சோர்ந்து போயிருக்கிறது. நீ எல்லோருக்கும் உதவினாய், ஆனால் உன்னை யார் புரிந்து கொண்டார்கள்? நீ அமைதியாக அழுத இரவுகள் யாருக்கும் தெரியாது. நீ யாரிடமும் பகிராத பயங்கள் உன் உள்ளத்தில் சத்தமாக பேசுகிறது. இது சரியாகுமா? என் வாழ்க்கை இப்படிதானா? நான் தாமதமாகி விட்டேனோ? இந்த கேள்விகள் உன்னை தின்னு கொண்டிருக்கிறது. ஆனால் கேள், சோதனை அதிகமாக இருக்கிறது என்றால் உன் வாழ்க்கை சின்னதல்ல.
பெரிய இலக்கு இருக்கும் இடத்தில் பெரிய போராட்டம் இருக்கும். இப்போது நீ உடைந்து போனது போல தெரியும். ஆனால் உண்மையில் நீ வடிவமைக்கப்படுகிறாய். இரும்பு தீயில் போகும்போது அது அழிக்கப்படுவதற்காக அல்ல, அது பலமாக்கப்படுவதற்காக. உன் வாழ்க்கையும் அப்படிதான். நீ இப்போது பார்க்கிற கஷ்டம் நிலையானது அல்ல. இது ஒரு கட்டம், ஒரு பருவம். இந்த பருவம் உன்னை அடையாளம் மாற்றப் போகிறது. நீ இப்போ பலவீனமாக உணரலாம், ஆனால் நீ உடைந்து போகவில்லை. நீ இன்னும் போராடுகிறாய். அதுவே சாட்சி. நீ இப்போ விட்டுவிட்டால் நீ கடந்து வந்த எல்லா கஷ்டமும் வீணாகும். ஆனால் நீ இன்னும் நிற்கிறாய் என்றால் மாற்றம் தூரத்தில் இல்லை. இன்று நீ கண்ணீர் விதைக்கிறாய், நாளை நீ சாட்சி அறுவடை செய்வாய். இப்போது எல்லாம் குழப்பமாக இருக்கலாம், ஆனால் பின்னால் பார்த்தால் ஒவ்வொரு வழியும் அர்த்தமாக கொண்டதாக இருக்கும். உன் வாழ்க்கை நிறுத்தப்படவில்லை, அது தயாராகிறது. நம்பிக்கை சின்னதா தீப்பொறி மாதிரி இருந்தாலும் அதை அணைக்காதே. அதுவே நாளைய பெரிய ஒளி ஆகும். இந்த போராட்டம் உன் முடிவு அல்ல. அன்பானவர்களே, நீ என்னை தேட ஆரம்பித்தது உன் வாழ்க்கை சுபலமாக இருந்தால் அல்ல, நீ சோர்ந்து போனதால். நீ பலரிடம் நம்பிக்கை வைத்தாய், ஆனால் அவர்கள் எல்லாம் மனிதர்கள். நான் மட்டும் உன் இருதயத்தை முழுவதும் அறிவேன். நீ சொல்லாத வார்த்தைகள் எனக்கு தெரியும். நீ வெளியே சிரிக்கிறாய், ஆனால் உள்ளே நீ அமைதியாக உதவி கேட்கிறாய். அந்த சத்தம் என் காதுக்குள் வந்துவிட்டது. நீ நினைக்கிறாய், ஏன் பதில் வரவில்லை? ஆனால் நான் அமைதியாக இல்லை. நான் உன் வாழ்க்கையில் நீ பார்க்காத இடத்தில் வேலை செய்கிறேன். நீ இழந்தது எல்லாம் நீ முடிந்தது என்பதற்காக அடையாளம் அல்ல. சில நேரம் நான் எடுத்துக்கொள்ளும் விஷயங்கள் உன்னை பாதுகாக்கத்தான். நீ தாமதம் என்று சொல்லுவது என் திட்டத்தின் முழுமை அடையும் நேரம். நீ உடைந்து போன அந்த இடத்தில் உன் பலன் உருவான இடம். நீ கண்ணீர் விட்ட அந்த இரவு உன் மாற்றத்தின் தொடக்கம். இன்று நான் உனக்கு சொல்ல வருவது இதுதான். நீ தனியாக இல்லை, நீ மறக்கப்படுவதில்லை. நீ விட்டுவிட நினைத்த அந்த நிமிடத்தில் நான் இன்னும் உன் அருகில் இருந்தேன். நீ தள்ளப்பட்டாய் என்று நினைத்தாய், ஆனால் நான் திசை திருப்பினேன். நீ கதவு மூடப்பட்டது என்று சொன்னாய், ஆனால் நான் உனக்கு சரியான கதவை தேடினேன். நம்பிக்கை சின்னதாக இருந்தாலும் அதை பிடித்துக்கொள், ஏனெனில் நான் உன்னை கைவிடவில்லை. உன் பெயர் என் திட்டத்தில் இன்னும் உள்ளது. உன் வாழ்க்கை இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இது திருப்பம். நீ உன்னை குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறாய். நான் தவறா முடிவு எடுத்தேனா, அதனால் தானா இது நடந்தது என்று உன் மனம் தினமும் கேட்கிறது. ஆனால் கேள், உன் தவறுகள் என் அன்பு குறையவில்லை. நீ விழுந்த இடம் உன் அடையாளம் அல்ல. நீ இப்போ பார்க்கிற தோல்வி உன் எதிர்காலம் அல்ல. நீ உன்னை எல்லோரிடமும் ஒப்பிடுகிறாய். அவர்களின் முன்னேற்றம் பார்க்கும்போது உன் உள்ளம் வலிக்கிறது. ஆனால் நான் உனக்கு தனி பாதை வைத்திருக்கிறேன். மற்றவர்களின் வேகம் உன் நேரம் அல்ல. நீ தாமதமில்லை, நீ தயாராகி கொண்டிருக்கிறாய். இப்போது நான் உன்னை அமைதியில் வைத்திருக்கிறேன், ஏனெனில் அமைதியால் தான் உன் வேர் ஆழமாகும். நீ எல்லோரிடமும் நிரூபிக்க முயற்சி செய்தாய், ஆனால் இனிமேல் நான் உன் வாழ்க்கை மூலம் நிரூபிக்கப் போகிறேன்.
நீ நம்பிக்கை இழந்த அந்த இரவு கூட நான் உன் அருகில் இருந்தேன். நீ பேசாமல் படுத்திருந்த போது உன் கண்ணீரை நான் எண்ணினேன். உன் பயம் எனக்கு தெரியும். உன் எதிர்காலம் பற்றிய குழப்பம் எனக்கு தெரியும். ஆனா நீ பார்க்காத நாளைக்காக நான் ஏற்கனவே வேலை செய்கிறேன். சில கதவுகள் மூடப்பட்டது. உன்னை நிராகரிக்க அல்ல, உன்னை பாதுகாக்க. சில மனிதர்கள் விலகினர், உன்னை காயப்படுத்த அல்ல, உன்னை உயர்த்தும் இடத்திற்காக தயாராக்க. நீ இப்போ சின்னதாக உணரலாம், ஆனால் உன் உழைப்பு பெரியது. நீ இப்போ அமைதியாக இருக்கிறாய், ஆனால் உன் சாட்சி சத்தமாக இருக்கும். ஒரு நாள் இதே இடத்தில் நின்று நீ சொல்லப் போகிறாய், அதற்கு காத்திருப்பு வீண் போகவில்லை. நான் உன்னை விடவில்லை. நீ சோர்ந்தாலும் நான் சோர்வதில்லை. நீ பலவீனமாக இருந்தாலும் நான் பலமாக இருக்கிறேன். நீ இன்னும் முடிவடைந்து விடவில்லை. உன் வாழ்க்கை இன்னும் ஆரம்ப நிலையில்தான். என்னை நம்பு. இது முடிவு அல்ல, இது ஒரு புதிய அத்தியாயம். நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மன உறுதி அல்ல. நான் சொன்னது நடக்காமல் போகாது. நீ காலம் கடந்தது என்று நினைக்கிறாய், ஆனால் என் வாக்கு காலத்தை தாண்டி நிற்கிறது. நீ பலமுறை கேட்டாய், அது எப்போது நிறைவேறும்? நான் இன்று சொல்ல வருவது இதுதான். வாக்குத்தத்தம் தாமதமாகலாம், ஆனால் அது தவறாது. நீ காத்திருப்பது உன்னை பலவீனப்படுத்த அல்ல, உன்னை தயார் செய்ய. நீ இப்போது பார்க்கிற சூழ்நிலை என் வாழ்க்கை ரத்து செய்ய முடியாது. மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் நான் மாறவில்லை. நீ இழந்தது என் திட்டத்தை கலைக்கவில்லை. நீ தவறினாலும் என் வாக்கு உடையவில்லை. சில நேரம் விதை மண்ணுக்குள் இருக்கும், அது மறைந்தது போல் தெரியும், ஆனால் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் என் வாக்கு உன் வாழ்க்கையில் அமைதியாக வேலை செய்கிறது. நீ இப்போது புரியாமல் இருக்கலாம், ஆனால் பின்னால் பார்த்தால் ஒவ்வொரு தாமதமும் அர்த்தம் கொண்டதாக தெரியும். நீ காத்திருந்த கண்ணீர் வெட்கப்பட வேண்டியதில்லை, அது நம்பிக்கையின் அடையாளம். நீ விட்டுவிட நினைத்த அந்த நேரத்தில் கூட என் வாக்கு உன் மீது நிலைத்திருக்கிறது. நான் உன்னை அழைத்தது அரை வழியில் நிறுத்த அல்ல, முடிவுக்கு கொண்டு வர. நீ பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நான் ஆரம்பத்தை நான் முடிப்பேன். இது வெறும் ஆறுதல் அல்ல, இது வாக்குத்தத்தம். நீ இப்போது காணாத மாற்றம் அருகில்தான். நம்பிக்கை வைத்திரு. ஜெபம். அன்பான ஆண்டவரே, இப்போது இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரின் இதயத்தையும் நீர் தொடும். அவர்கள் வெளியே வலியாக இருக்கலாம், ஆனால் உள்ளே சோர்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லாத கண்ணீரை நீர் அறிந்தவரே. அவர்கள் யாரிடமும் பகராத பயங்களை நீர் அறிந்தவரே. இப்போது ஆண்டவரே, அவர்களின் மன சுமையை லெகுவாக்கும். அவர்களின் இதயத்தில் இருந்த அழுத்தத்தை அமைதியாக மாற்றும். கடன் சுமை இருந்தால் தீர்வு தாரும். குடும்ப பிரச்சனை இருந்தால் சமாதானம் தாரும். உடல் பலவீனம் இருந்தால் வலிமை தாரும். மன அழுத்தம் இருந்தால் ஓய்வு தாரும். அவர்கள் காத்திருந்த அந்த பதிலை சரியான நேரத்தில் தரும். ஆண்டவரே, நான் தனியாக இல்லை என்று அவர்கள் இப்போது உணரட்டும். அவர்களின் அறையில் அமைதி நிரம்பட்டும். அவர்களின் இரவில் பயம் இல்லாமல் உறக்கம் கிடக்கட்டும். நீ மூடிய கதவுகளுக்கு பின்னால் கூட நல்ல திட்டம் வைத்திருக்கிறாய்.
அவர்கள் விட்டுவிட நினைத்த இடத்தில் புதிய நம்பிக்கை கொடு. அவர்கள் மனதில் ஒரு புதிய தைரியம் எழட்டும். இன்று தொடக்கம் ஆகட்டும். இன்று மாற்றம் ஆரம்பமாகட்டும். இன்று கண்ணீர் நிற்கட்டும். அவர்கள் வாழ்க்கையில் சாட்சி உருவாகட்டும். இந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்ற அமைதி அவர்களின் உள்ளத்தில் நிரம்பட்டும். ஆமென். இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால் இப்பவே ஒரு விஷயம் செய். ஆமே என்று கமெண்ட் பண்ணு. நீ இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறாய் என்பதற்கான அடையாளம் அது. இந்த வீடியோவை உன் குடும்பத்திலோ நண்பர்களிலோ ஒரு போராட்டத்தில் இருக்கும் ஒருவருக்கு அனுப்பு. நீ மட்டும் கேட்காதே. இது இன்னொருவரின் உயிரை மாற்றக்கூடும். மேலும் இப்படிப்பட்ட ஜீசஸ் டாக் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோ. ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் நம்பிக்கை நினைவில் வை. நம்பிக்கை பகரும்போது அது பல மடங்கு ஆகிறது.